ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல புது துறையிலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்குதுங்க. அது 358 காலி இடங்கள் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அது நீங்க மெரிட் லிஸ்ட் பேஸ்டு தான் அந்த ஜாப்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே எழுத தேவையில்ல. நீங்க அப்ளை பண்ணீங்களா உங்களுடைய மார்க் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணாங்க. அதில் 358 பேர் யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் பேசிக்கே உங்களுக்கு 25,000 வந்து பார்த்தீங்கன்னா சேலரி கொடுக்குறாங்க. அது இல்லாத பெனிஃபிட்லாம் இருக்குதுங்க. உங்களுக்கு தேர்வே இல்லாம வேலை வாய்ப்பு வந்துக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷங்க. இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து வந்திருக்கு உங்களுக்காக. சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இந்த 4 டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 358 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் சொல்லலாம். 25,000 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அந்தந்த இதில் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணுங்க. என்ன டிகிரி? இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணுங்க. கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண யூனிவர்சிட்டியில் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் மினிமம் 60% எடுத்துருக்கணும். யூஆர் ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட். அதே மாதிரி 50% எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கம்பல்சரி NATS 2.0 போர்ட்டலில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் SC ST 5 years, OBC 3 years சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. BWBDக்கு உங்களுக்கு 10 years, அதுலேயே SC ST 15 years, OBCக்கு 13 years. எக்ஸர்வீஸ் மேனு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 4-5 இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய மார்க் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து டாக்குமெண்ட், உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல் தான் அப்படின்னு வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க. உங்கள் உடம்புல ஏதாவது நோவு இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா, ஃபிட் ஆகுறீங்களா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணாங்க. அடுத்து வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அதில் உங்களுடைய பேர் இருந்துச்சுன்னா இந்த ஜாப் உங்களுக்கு தாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். இந்த இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் பாருங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன் 15/7/2026. இந்த தேதியிலேருந்து 31/7/2026 இந்த தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிளா இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ அப்பண்டிஸ் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரேருங்க. அதுவும் மத்திய அரசு ஜாப்லயே உங்களுக்கு கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.